இலங்கையின் முதலாவது சமுத்திரவார நிகழ்வு இன்று முற்பகல் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தலைமையில் நடைபெற்றது. மரம் நடுதலுடன் இந்த நிகழ்வு ஆரம்பமானது. கடல் சூழவுள்ள தீவொன்றில் நாம் வாழ்கின்றோம். இதனூடாக கடந்த காலங்களில் நாம் பயனடைந்துள்ளோமா என ஆராய்ந்து பார்க்கும் போது 10% பயனை கூட நாம் பெறவில்லை என்பது புலனாகின்றது. அரசாங்கத்தின் ஊடாக மாத்திரம் தொழிலை எதிர்பார்க்காமல் தனியார் நிறுவனங்களின் ஊடாகவும் தொழில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். இவ்வாறான நிறுவனங்களை மேம்படுத்துவதுடன் இது தொடர்பான கல்வியை சிறு வயதிலிருந்தே கற்க முடியும் எனின் எதிர்காலத்தில் அதிக தொழில் வாய்ப்புகள் காணப்படும் பிரதான இடமாக கடற்துறையை மாற்ற முடியும் என நான் எண்ணுகின்றேன். කුඩා කාලේ ඉඳලම අධ්‍යාපනයක් ලබා ගන්න පුළුවන් නම් මේ නැව් නාවික අංශය ගැන මම හිතනවා අපිට ඉදිරියේදී රැකියාවල උත්පාදනය කරන ප්‍රධානම ස්ථානයක් බවට පත් වෙයි. අපේ රටේ නාවික දැනුම ලබන தரமான கல்வியை இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு வழங்குவதன் ஊடாக வெளிநாடுகளில் எமக்கான தொழில் வாய்ப்புகளுக்கு அதிக கேள்வி நிலவுகின்றது. எமது நாட்டிற்கு அந்நிய செலாவணி கிடைப்பதுடன் நாட்டிற்கு டாலர் வருமானம் கிடைக்கின்றது. இதனை நாம் மேலும் விரிவுபடுத்த வேண்டும். இந்த துறையின் பிரதி அமைச்சராக கடந்த வாரம் கடமைகளை பொறுப்பேற்ற போதிலும் இந்த புதிய துறை தொடர்பில் நான் ஆராய்ந்து வருவதுடன் இந்த துறையில் பாரிய சேவையாற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளேன். கட்டயத்து කරන්න මගේ විශාල බලාපොරොත්තුවක් තියෙනවා.